10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Exercise 3.9 la fourth sum parunga. In a triangle ABC, prove that. Okay, in a triangle ABC, prove that sin B by sin C equal to C minus A into cos B divided by B minus A into cos C அப்படின்னு proof பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா, சொல்யூஷனை பாருங்கள். We know that. Okay, we know that the projection formula யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம இந்த இடத்துல. சரிங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா sin B divided by sin C equal to என்னன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. C minus A into cos B divide B minus A into cos C அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லிக்கிறாங்க இல்லையா இந்த இடத்துல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா CB அப்படின்னு தனியாக சிங்கிளாக வந்துருக்குது இல்லையா, இப்படி சிங்கிளாக வந்துச்சுன்னா ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா. ரைட், அப்போ we know that the projection formula அப்படிங்கிறது. ஓகே, ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா தெரியும். A equal to 3 ஃபார்முலாஸ் இருக்கு உனக்கு ப்ரொஜெக்ஷனில். A equal to B into cos C plus C into cos B அப்படிங்கிறது ஃபார்முலா கரெக்டுங்களா. B into cos C அப்படிங்கிறது plus C into cos B. அது B equal to C into cos A plus A into cos C அப்படிங்கிறது கரெக்டுங்களா. B equal to C into cos A plus A into cos C. அதேமாதிரி C equal to A into cos B plus B into cos A அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலான்னு படிச்சிருப்போம். ஓகேவா, ரைட். அந்த ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஆர்கச்சர் சைடில் பாருங்கள் CB தனியாக சிங்கிளாக வந்துருக்குது இல்லையா, அந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். ஓகே, ரைட். அப்போ நவ் டேக் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா RHS சைடு ரிசல்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, RHS ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு RHS சைடு C மைனஸ் A இன்ட்டு காஸ் B டிவைட் B மைனஸ் A இன்ட்டு காஸ் C அப்படின்னு எழுதிக்கிறேன். B மைனஸ் A இன்ட்டு காஸ் C அப்படின்னு. ஓகே, இதில் C அப்படிங்கிறதுக்கான வேல்யூ பாருங்கள் என்னென்னு தெரியும். ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவில் C ஈக்குவல் டு என்னென்னு பாருங்கள் A காஸ் B ப்ளஸ் B காஸ் A. அப்போ சிக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா A காஸ் B ப்ளஸ் B காஸ் A அப்படின்னு சிக்கு பதில் அப்ளை பண்ணுறேன். மைனஸ் இங்கே வரக்கூடிய A காஸ் B அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். சரியா, டிவைடில் B மைனஸ் A இன்ட்டு காசின்னு வந்திருக்கா. ரைட், பியோட வேல்யூ பாருங்கள் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவில் பியோட வேல்யூன்னு பாருங்கள் என்ன வந்திருக்கு C இன்ட்டு B ஈக்குவல் டு C இன்ட்டு காஸ் A அப்படின்னு. ஓகே, B ஈக்குவல் டு C இன்ட்டு காஸ் A ப்ளஸ் A இன்ட்டு காஸ் C அப்படின்னு வந்திருக்கா. அப்போ இங்கே வரக்கூடிய பிக்கு பதிலாக அப்ளை பண்ணுறேன். பிக்கு பதிலாக C இன்ட்டு காஸ் A ப்ளஸ் பியோட வேல்யூ பாருங்கள் C இன்ட்டு காஸ் A ப்ளஸ் A இன்ட்டு காஸ் C. அப்போ C இன்ட்டு காஸ் A ப்ளஸ் A இன்ட்டு காஸ் C அப்படின்னு போடுறேன். மைனஸ் இங்கே வரக்கூடிய A இன்ட்டு காஸ் C அப்படிங்குது. ஓகே, ரைட். அப்போ சியோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறேன் நியூமரேட்டரில். கீழே டினாமினேட்டரில் பியோட வேல்யூ ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவுக்கான ரிசல்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணுறப்ப நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் A இன்ட்டு காஸ் B, லாஸ்ட் டைம் பாருங்கள் மைனஸ் A இன்ட்டு காஸ் B. அப்போ இங்கே ப்ளஸ் A இன்ட்டு காஸ் பியும் மைனஸ் A இன்ட்டு காஸ் B கேன்சல் ஆகிடுமா. அப்போ B இன்ட்டு காஸ் A மட்டும் நியூமரேட்டரில் இருக்கும். ஓகே, டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் A இன்ட்டு காஸ் C இருக்குது, இங்கே மைனஸ் A இன்ட்டு காஸ் C இருக்குது. அப்போ இரண்டு என்ன ஆகிடும் உனக்கு கேன்சல் ஆகி C இன்ட்டு காஸ் A மட்டும் இருக்கும். ஓகே, அப்போ B இன்ட்டு காஸ் A டிவைடு பை C இன்ட்டு காஸ் ஏன்னு வந்துருச்சா. காஸ் A கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா தட்ஸ் ஈக்குவல் டு B பை C அப்படின்னு கிடைக்குது. அப்போ RHS சைடு என்ன வந்திருக்குது அப்படின்னா B பை C அப்படின்னு வந்திருக்குது. பட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், sin B பை sin C அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். sin B பை sin C அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ரைட். அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு B பை C அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸ்மால் b பை சின்னு வந்திருக்கு. பட் அது ஈக்குவல் டு என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும் நீங்கள் sin B பை sin C அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா சைன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். B பை Cக்கு பார்த்தீங்க அப்படின்னா by using sin formula. Okay, by using sin formula யூஸ் பண்ணுறேன். உனக்கு தெரியும் sin formula என்ன, A by sin A equal to B by sin B equal to C by sin C equal to 2R அப்படிங்கிறது sin formula. அதில் A ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2R sin A, B ஓட வேல்யூ 2R sin B, C ஓட வேல்யூ 2R sin C அப்படின்னு உனக்கு தெரியும். ஓகே, sin ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். அதுலேருந்து A ஓட வேல்யூ 2R sin Aன்னு கிடைக்குது, B ஓட வேல்யூ 2R sin B அண்ட் C ஓட வேல்யூ 2R sin C அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ரைட். அப்போ அந்த B வேல்யூ C வேல்யூ என்ன செய்யறேன் அப்படின்னா இங்கே வரக்கூடிய B by C இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்போ பிக்கு பதிலாக பியோட வேல்யூ சைன் ஃபார்முலாவில் பியோட வேல்யூ 2R sin B அதை அப்ளை பண்ணிக்கிறேன். உனக்கு பிக்கு பதிலாக சைன் ஃபார்முலாவில் வரக்கூடிய பியோட வேல்யூ 2R sin B டிவைடு சிக்கு பதிலாக சியோட வேல்யூ என்னன்னு சொல்லிக்கிறீங்க சைன் ஃபார்முலாவில் 2R sin C. அப்போ சிக்கு பதிலாக 2R sin C அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். ஓகே, பிக்கு பதிலாக 2R sin B, சிக்கு பதிலாக 2R sin C அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். 2R கேன்சல் ஆகி எது கிடைக்குது sin B by sin C அப்படின்னு கிடைக்குது. தட்ஸ் ஈக்குவல் அது
அது என்ன உங்களுக்கு LHS சைடு. அப்போ என்ன கிடைக்குது, RHS எடுத்துக்கிறீங்க, LHS RHS ஈக்குவல் டு LHS அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்போ RHS ஈக்குவல் டு LHS அப்படின்னு வந்துச்சு. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டா. ஓகே, அடுத்து பாருங்க 5th sum. In a triangle ABC prove that. ஓகே, என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்னா A into cos A plus B into cos B plus C into cos C equal to 2A sin B sin C அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, 2A sin B sin C அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே ரைட், சொல்யூஷன் பாருங்கள். பை யூஸிங் சைன் ஃபார்முலா. பை யூஸிங் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், சைன் ஃபார்முலா. சைன் ஃபார்முலா என்னன்னு தெரியும், A by sin A ஈக்குவல் டு B by sin B ஈக்குவல் டு C by sin C ஈக்குவல் டு 2R அப்படின்னு தெரியும். அப்போ A ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவீங்க, 2R sin A, B ஈக்குவல் டு 2R sin B, C ஈக்குவல் டு 2R sin C அப்படிங்கிறது கரெக்டுங்களா. A by sin A ஈக்குவல் டு 2Rனா ஏவோட வேல்யூ 2R sin A, B by sin B ஈக்குவல் டு 2R அப்படிங்கிறப்ப B ஈக்குவல் டு 2R sin B, C by sin C ஈக்குவல் டு 2R அப்படின்னா C யோட வேல்யூ 2R sin C அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட், அப்போ ABC வேல்யூ தெரிஞ்சிச்சா சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப. ரைட், இப்போ LHS சைடு எடுத்துக்கிறேன். LHS சைடு என்ன வந்திருக்கு, A இன்ட்டு காஸ் A ப்ளஸ் B இன்ட்டு காஸ் B ப்ளஸ் C இன்ட்டு காஸ் C வந்திருக்கு. இதில் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சைன் ஃபார்முலாவில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க. அதை அப்ளை பண்ணலாமா இங்கே. அப்போ ஏக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறேன், ஏவோட வேல்யூஸ் 2R sin A இன்ட்டு இங்கே வரக்கூடிய காஸ் ஏவா எழுதிக்கிறேன் கரெக்டாக. ப்ளஸ் B, பியோட வேல்யூ பாருங்கள் என்ன வந்திருக்கு சைன் ஃபார்முலாவில் 2R sin B. ஓகே, பியோட வேல்யூ 2R sin B அப்ளை பண்ணிக்கிறேன். இன்ட்டு இங்கே வரக்கூடிய காஸ் பியை போட்டிருக்கேன் சரிங்களா. ப்ளஸ் அடுத்து சிக்கு பதில் இங்கே என்ன வந்திருக்கு 2R sin C-யா. அப்போ 2R sin C இன்ட்டு இங்கே வரக்கூடிய காஸ் C அப்படின்னு போட்டிருக்கிறேன் சரிங்களா. ரைட், அப்போ இந்த 3 டேர்ம்லையுமே காமனாக என்ன வெளியே எடுக்கலாம் அப்படின்னா ஆர் மட்டும் வெளியே எடுக்கிறேன். 2R ரெண்டுமே வெளியே எடுக்கலாம். பட் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஆர் மட்டும் வெளியே எடுக்கிறேன். ஓகேவா, இது 3லையுமே காமனாக 2R அப்படிங்கிறத வெளியே எடுக்கலாம். பட் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ஆர் மட்டும் வெளியே எடுக்கிறேன். ஆர் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே 2 இங்கே வரக்கூடிய sin A cos A. அப்போ எழுதிக்கலாமா, ஆரை வெளியே எடுத்துட்டா 2 sin A cos A கிடைக்கும். ப்ளஸ் இங்கே ஆர் வெளியே போயிடுச்சு, அப்போ 2 sin B cos B அப்படின்னு கிடைக்குது. ப்ளஸ் இதில் ஆர் வெளியே கொண்டு போயாச்சு, அப்போ 2 sin C cos C அப்படின்னு கிடைக்குது சரியா. ரைட், அப்போ ஆர் வெளியே எடுத்தாச்சு. இங்கே வரக்கூடிய 2 sin A cos A sin 2A ஃபார்முலா நான் இருக்கா. sin 2 θ ஈக்குவல் டு 2 sin θ இன்ட்டு cos θ அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ 2 sin A cos A அப்படின்னு வந்திருக்கு. 2 sin A cos A எப்படி எழுதிக்கலாம், sin 2A அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்போ R இன்ட்டு இந்த 2 sin A cos A sin 2A ப்ளஸ் இங்கே பாருங்க 2 sin B cos B. ஏக்கு பதில் அப்படியே B வந்திருக்கு. அப்போ 2 sin B cos B அதை எப்படி எழுதிக்கலாம், sin 2B அப்படின்னு எழுதிக்கலாமா. ப்ளஸ் அதேமாதிரி 2 sin C cos C அப்படின்னு வந்திருக்கு. 2 sin C cos C எப்படி எழுதிக்கலாம், sin 2C அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ R இன்ட்டு sin 2A ப்ளஸ் sin 2B ப்ளஸ் sin 2C அப்படின்னு உனக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. ரைட், இப்போ இதில் sin 2A ப்ளஸ் sin 2B ப்ளஸ் sin 2Cக்கான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸைஸ் 3.7ல் கொஷின் நம்பர் 1ல் ஃபஸ்ட்டு டிவிஷன் இந்த சம் அப்படியே இருக்குது உங்களுக்கு. sin 2A ப்ளஸ் sin 2B ப்ளஸ் sin 2Cக்கான வேல்யூ என்னென்னு வந்திருக்கு அப்படின்னா 4 sin A sin B sin C. 4 இன்ட்டு sin A sin B sin C அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருப்போம் நம்ம சரிங்களா. 4 இன்ட்டு sin A sin B sin C அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருப்பீங்க. என்னதுக்கு, இங்கே வரக்கூடிய sin 2A ப்ளஸ் sin 2B ப்ளஸ் sin 2Cக்கான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸைஸ் 3.7ல் கொஸ்டின் நம்பர் ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுதான் ப்ரூஃப் பண்ணியிருப்போம் நம்ம. sin 2A ப்ளஸ் sin 2B ப்ளஸ் sin 2Cக்கான வேல்யூ என்ன அப்படின்னா 4 இன்ட்டு sin A sin B sin C அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, 5 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ப்ரூஃப் இருக்குது இல்லைங்களா, sin 2A ப்ளஸ் sin 2B ப்ளஸ் sin 2C இதுக்கான அந்த சம் அதில் இருக்கும். 3.7ல் ஃபஸ்ட்டு டிவிஷன் ப்ரூஃப் இருக்கும். அந்த ப்ரூஃபை எழுதி சம் போடுங்க. சப்போஸ் உனக்கு 2 மார்க்கில் 3 மார்க்கில் இந்த கொஷினை கேட்குறாங்க அப்படின்னா டைரெக்டாக இங்கே sin 2A ப்ளஸ் sin 2B ப்ளஸ் sin 2Cக்கான ரிசல்ட் என்னன்னு சொல்லிக்கிறீங்க நீங்கள் 4 இன்ட்டு sin A sin B sin C இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கிங்க நீங்கள் சரியா. அப்போ R இன்ட்டு அங்கே வரக்கூடிய sin 2A sin ப்ளஸ் sin 2B ப்ளஸ் sin 2Cக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் அப்ளை பண்ணுங்கள். 4 இன்ட்டு sin A இன்ட்டு sin B இன்ட்டு sin C அப்படிங்கிறது. ஓகேவா, ரைட். இப்போ இதில் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த 4 அப்படிங்கிறத 2 இன்ட்டு 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகேவா, ஒரு 2 வெளியே கொண்டு போயிட்டேன், இன்னொரு 2 உள்ளார எடுத்துக்கிறேன், அதோட இந்த R ஜாயின் பண்ணிக்கிறேன், இங்கே வரக்கூடிய sin Aவையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ 4 2 இன்ட்டு 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஒரு 2 இன்ட்டு 2 இன்ட்டு இங்கே வரக்கூடிய R, இங்கே வரக்கூடிய sin A, R sin A இன்ட்டு இங்கே வரக்கூடிய sin B, இந்த sin C எழுதிக்கிறேன் சரியா. அப்போ 2 இன்ட்டு 2R sin Aங்கிறது பாருங்கள் சைன் ஃபார்முலாவில் 2R sin A அப்படிங்கிறது A அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா. அப்போ இந்த 2R sin Aக்கு பதில் என்ன எழுதிக்கிறேன்,
ஏ. அப்போ 2 இன்ட்டு ஏ இன்ட்டு இங்கே வரக்கூடிய சைன் பி சைன் சி அப்படின்னு வந்துருச்சு. 2a சைன் பி சைன் சி அப்படிங்கிறது தான் RHS சைடு நமக்கு தேவையான ப்ரூஃப். ஓகேங்களா? அப்போ LHS ஈக்குவல் டு RHS, அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு கிடச்சிச்சு. சரிங்களா? மைண்டில் வச்சுக்கோங்க. உனக்கு இந்த கொஷின் வந்து 5 மார்க்கில் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல sin 2a ப்ளஸ் sin 2b ப்ளஸ் sin 2cக்கான ப்ரூஃப் இருக்குது இல்லைங்களா? ப்ரூஃப்னா அந்த டெரிவேஷன் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கால்குலேஷன் எல்லாமே போட்டு ரிசல்ட் வந்து 4 இன்ட்டு sin a sin b sin c அப்படின்னு அந்த ப்ரூஃபை எழுதிக்கணும். சரிங்களா? அந்த ப்ரூஃபை எழுதி அதுக்கப்புறமா இந்த ரிசல்ட்டை நம்ம சொல்கிற மாதிரி கொண்டு வரணும். சரியா? 2 மார்க் 3 மார்க்கில் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சின்ஸ் அப்படின்னு போட்டு அந்த 3.7ல் கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷன் இந்த சம் இருக்குது. ஓகே, அந்த ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். சின்ஸ் sin 2a ப்ளஸ் sin 2b ப்ளஸ் sin 2c ஈக்குவல் டு 4 இன்ட்டு sin a இன்ட்டு sin b இன்ட்டு sin c அப்படின்னு இந்த ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து எழுதிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, 2 மார்க் 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த sin 2a ப்ளஸ் sin 2b sin 2cக்கான ரிசல்ட்டு 4 இன்ட்டு sin a இன்ட்டு sin b sin c அப்படிங்கிற இந்த ரிசல்ட்டை எழுதி எப்பொழுதும் போல் டெரிவேஷன் இந்த சம் அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, சப்போஸ் 5 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ப்ரூஃப் எழுதணும். sin 2a ப்ளஸ் sin 2b ப்ளஸ் sin 2c அப்படிங்கிறது 4 இன்ட்டு sin a sin b sin c அப்படிக்கான ப்ரூஃப். ஓகே, அந்த ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படின்னா 3.7ல் ஃபஸ்ட்டு டிவிஷன் இந்த சம்மு தான் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருப்போம். அந்த ப்ரூஃபை எழுதி அதுக்கப்புறமா இந்த கால்குலேஷன் வர மாதிரி கொண்டு வரணும். ஓகே, 5 மார்க் அப்படிங்கிறப்ப ப்ரூஃபை எழுதி அதுக்கப்புறமா நீங்கள் கால்குலேஷன் கொண்டு போங்க. 2 மார்க் 3 மார்க்கில் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப இதுக்கான ரிசல்ட் sin 2a ப்ளஸ் sin 2b ப்ளஸ் sin 2cக்கான ரிசல்ட் என்ன உங்களுக்கு 4 இன்ட்டு sin a sin b sin c அதை எழுதி ஜஸ்ட் இந்த மாதிரி இதை மட்டும் அப்படியே ப்ரூஃப் பண்ணால் இது மட்டும் எழுதுனா போதுமானது. சரிங்களா? ரைட், அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 6. இன் எ ட்ரையாங்கிள் ஏபிசி, ஓகேவா, இன் எ ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் ஏ என்ன கொடுத்துருக்காங்க 60 டிகிரி அப்படிங்கிறாங்க. ப்ரூவ் தட் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2a இன்ட்டு cos b minus c divided by 2 அப்படிங்கிறாங்க. b plus c equal to 2a cos b minus c divided by 2 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரைட், எப்பொழுதும் போல சொல்யூஷன் பாருங்கள். பை யூஸிங் சைன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். பை யூஸிங் சைன் ஃபார்முலா என்னென்னு தெரியும்? a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to 2r. கரெக்டுங்களா? இதுலேருந்து a ஓட வேல்யூ என்னன்னு சொல்லுவீங்க? a by sin a equal to 2r அப்படிங்கிறப்ப a ஓட வேல்யூ 2r sin a. அதே மாதிரி b ஓட வேல்யூ b by sin b equal to 2r அப்படின்னா b வேல்யூ 2r sin b அப்படிங்கிறது. அதே மாதிரி c ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் உனக்கு? c by sin c equal to 2rங்கப்ப c equal to 2r sin c. அப்போ சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப ஏபிசிக்கான வேல்யூ கிடச்சிச்சா? ரைட், இப்போ LHS சைடு எடுத்துக்கிறேன். LHS சைடு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ப்ரூஃபில் LHS சைடு அப்படிங்கிறது b plus c அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்போ LHS equal to b plus c அப்படிங்கிறது எழுதிக்கிறேன். ஓகேவா? ரைட், இப்போ இதில் பியோட வேல்யூ பாருங்கள். சைன் ஃபார்முலாவில் பியோட வேல்யூ என்னென்னு சொல்லிக்கிறீங்க? 2r sin b. அப்போ பியோட வேல்யூ 2r sin b ப்ளஸ் சியோட வேல்யூ சைன் ஃபார்முலாவில் சியோட வேல்யூ 2r sin c. அப்போ 2r sin c அப்படின்னு. ஓகே, அப்போ 2r sin b ப்ளஸ் 2r sin cன்னு கிடைக்குதா? ரெண்டுலேயும் காமனாக என்ன வெளியே எடுக்கலாம்? 2r வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்துட்டா ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும்? sin b ப்ளஸ் இங்கே வரக்கூடிய sin c அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ sin b ப்ளஸ் sin c அப்படின்னு கிடைக்குதா? அப்போ 2r அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே வரக்கூடிய sin b ப்ளஸ் sin c அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரியும். 3.6ல் நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? sin c ப்ளஸ் sin d அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா sin c ப்ளஸ் sin d அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 sin c ப்ளஸ் d டிவைடு பை 2 இன்ட்டு காஸ் c மைனஸ் d டிவைடு பை 2 அப்படின்னு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஓகே, sin c ப்ளஸ் sin d க்குரிய ஃபார்முலா என்னென்னு படிச்சிருப்போம்? 2 sin c ப்ளஸ் d டிவைடு பை 2 இன்ட்டு காஸ் c மைனஸ் d டிவைடு பை 2 அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? ரைட், அப்போ c dக்கு பதிலாக bcன்னு இருக்குது. அவ்வளோதான். cக்கும் dக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? bcன்னு வந்திருக்கு. அப்போ அப்படியே எழுதிக்கிங்க. அப்போ 2 sin அப்படின்னு போட்டு b plus c divided by 2. ஓகேவா? பாருங்க, c plus d அப்போ இங்கே என்ன வரும்? b plus c divided by 2. அடுத்தது cos அப்படின்னு போட்டுட்டு 2 sin b plus c divided by 2. அடுத்து என்ன வந்திருக்கு? cos. அப்போ cos எழுதிக்கிங்க. இங்கே ஆங்கிள் bc. அப்போ b minus c divided by 2 அப்படின்னு. ஓகே, அப்போ sin b plus sin c அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது? 2 sin b plus c divided by 2 into cos b minus c divided by 2ன்னு கிடைக்குது. சரிங்களா? ரைட், இது என்னென்னு பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறாங்க. கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? இன் எ ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் ஏ அப்படிங்கிறது 60 டிகிரி கிவனில் கொடுத்துக்கிறாங்க. இது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி. அதேமாதிரி ஆங்கிள் ஏ என்னென்னு கொடுத்துக்கிறாங்க? 60 டிகிரின்னு கிவனில் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, ரைட். இன் எ ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிறப்ப ட்ரையாங்கிள் தானே. ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் என்னென்னு தெரியும்? 180 டிகிரி. ஓகே, ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் என்னென்னு தெரியும் உனக்கு? 180 டிகிரி அப்படின்னு. அப்போ ட்ரையாங்கிள் அப்படிங்கிறப்ப 3 வெர்டிசஸ் என்ன வரும்? ஏபிசிங்கிறப்ப a ப்ளஸ் b ப்ளஸ் c இங்கே தான் 3 ஆங்கிள்ஸ். அப்போ a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி. அப்போ ரேடியன் பைன்னு சொல்லாமா? அப்போ a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு பை. ஓகேவா?
ரைட். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே தேவையான ரிசல்ட் பாருங்களேன், 2 sin b + c / 2. அப்போ b + c மட்டும்தான் வேணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல a + b + c = பைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் b + c மட்டும் வச்சுக்கோ. அப்போ b + c = என்னென்னு கிடைக்கும் உனக்கு, π - a அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? b + c = π - a. பட் கிவனில் ஏவோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி அப்படிங்கிறாங்க. ஏங்கிற ஆங்கிள் 60 டிகிரி அப்படிங்கிறாங்க. அப்போ b + c = π வேல்யூ என்னென்னு தெரியும், 180. π வேல்யூ 180 மைனஸ் ஏங்கிற ஆங்கிள் கிவனில் 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ b + c = 180 டிகிரி மைனஸ் 60 டிகிரி அப்படிங்கிறது. ஓகே, 180 - 60 அப்படிங்கிறதுக்கான வேல்யூ 120 டிகிரி. அப்போ b + c என்ன ஆங்கிள் கிடைக்குது அப்படின்னா 120 டிகிரின்னு கிடைக்குது. கரெக்டாக? b + c என்ன கிடைக்குது, 120 டிகிரின்னு கிடைக்குது. அப்போ இங்கே அப்ளை பண்ணுங்க, 2r 2 sin b + c என்ன ஆங்கிள் வந்தது, 120 டிகிரி. அப்போ 120 டிகிரி / 2 இன்ட்டு காஸ் இங்கே வரக்கூடிய b - c / 2 அப்படியே எழுதிக்கிறேன். சரிங்களா? ரைட். அப்போ 2r 2 sin 120 2ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை டிகிரி கிடைக்கும், 60 டிகிரி கிடைக்குமா? அப்போ 2r அப்படியே வச்சுக்கிறேன், 2 sin 120 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப 60 டிகிரி இன்ட்டு காஸ் b - c / 2 அப்படிங்கிறது. ஓகே, ரைட். அடுத்தது sin 60 டிகிரிக்கு வேல்யூ, sin 60க்கு வேல்யூ என்னென்னு தெரியும், √3/2. அப்போ அதை அப்ளை பண்ணுங்கள். அப்போ 2r அப்படியே வச்சுக்கிறேன், இங்கே வரக்கூடிய 2வையும் வச்சுக்கிறீங்க. sin 60 டிகிரிக்கு வேல்யூ √3/2 இன்ட்டு இங்கே வரக்கூடிய காஸ் b - c / 2 அப்படிங்கிறது. ஓகே, ரைட். அப்போ இடத்துல பார்த்தீங்கன்னா 2வும் √3/2 இங்கே வரக்கூடிய 2 √3/2 வரக்கூடிய 2 என்ன உனக்கு கேன்சல் ஆகுது. அப்போ 2 இங்கே இருக்கக்கூடிய √3, அப்போ 2√3 இங்கே வரக்கூடிய r அப்படிங்கிறது எழுதிக்கிறேன், 2√3r இன்ட்டு காஸ் இங்கே வரக்கூடிய b - c / 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ரைட். பார்த்தீங்கன்னா ப்ரூஃபில் 2a cos b - c / 2 அப்படி தானே வந்திருக்குது. ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன வந்திருக்குது, 2√3r அப்படின்னு வந்திருக்குது. ஓகேவா? 2√3r அப்படின்னு வந்திருக்குது உங்களுக்கு. ஓகே, ரைட். அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. 2a நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ரிசல்ட் என்ன அப்படின்னா 2a cos b - c / 2. பட் ஏக்கு பதிலாக இங்கே என்ன வந்திருக்குது, √3r அப்படின்னு வந்திருக்குது. ஓகே, அப்போ இது வந்து RHSக்கான ரிசல்ட் இல்லை. ஓகே, நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா RHS ரிசல்ட் இல்லை. அதே சமயம் LHSக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 2√3r cos b - c / 2 அப்படின்னு கிடைக்குது. அதனால் அது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். கரெக்டுங்களா? RHS சைடு பார்த்தீங்கன்னா 2a cos b - c / 2 தானே ப்ரூஃப் பண்ணணும். ஆனால் இங்கே ஏக்கு பதில் என்ன வந்திருக்குது, √3r அப்படின்னு வந்திருக்குது. அப்போ இது RHS சைடு ரிசல்ட் இல்லை. ஓகே, அதே சமயம் LHS வந்து b + c அப்படின்னு எடுத்துக்கிறப்போ உனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 2√3r இன்ட்டு காஸ் b - c / 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ LHSக்கான ரிசல்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறீங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்க. சரியா? அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா RHS சைடு எடுத்துக்கிறேன். RHS சைடு என்ன வந்திருக்குதுன்னு பாருங்க, 2a cos b - c / 2வா, 2a cos b - c / 2. ஓகே, இதில் சைன் ஃபார்முலாவில் பாருங்கள், 2a cos b - c / 2 அப்படிங்கிறப்ப சைன் ஃபார்முலாவில் ஏக்கான வேல்யூ என்னன்னு பார்த்துருக்கீங்க, ஏக்கான வேல்யூ பாருங்கள், சைன் ஃபார்முலாவில் ஏக்கான வேல்யூ a = 2r sin a. அதை இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். அப்போ 2 இன்ட்டு a அப்படிங்கிறது சைன் ஃபார்முலாவில் ஏக்கான வேல்யூ, ஸ்மால் ஏக்கான வேல்யூ 2r sin a இன்ட்டு இங்கே வரக்கூடிய காஸ் b - c / 2 எழுதிக்கிறேன். ஓகேவா? 2 இன்ட்டு ஏக்கான வேல்யூ எழுதிக்கிறேன், காஸ் b - c / 2. ஓகேங்களா? அடுத்து 2 இன்ட்டு 2r இன்ட்டு சைன் a. ஏங்கிற ஆங்கிள் கிவனில் என்னென்னு கொடுத்துக்கிறாங்க, 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஏங்கிற ஆங்கிள் கிவனில் என்ன கொடுத்துக்கிறாங்க, 60 டிகிரி. அப்போ 2 இன்ட்டு 2r இன்ட்டு சைன் 60 டிகிரி. ஓகே, ஏங்கிற ஆங்கிள் கிவனில் 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இன்ட்டு 2r இன்ட்டு சைன் ஆங்கிள் ஏக்கு 60 டிகிரி இன்ட்டு காஸ் b - c / 2. அதான் இங்கே எழுதிக்கிறேன். சரியா? அடுத்து 2 இன்ட்டு 2r அப்படியே வச்சுக்கோங்க. சைன் 60 டிகிரிக்கு வேல்யூ என்னன்னு தெரியும், √3/2. சைன் 60 டிகிரிக்கு வேல்யூ என்ன தெரியும், √3/2 இன்ட்டு காஸ் b - c / 2 அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட்டு. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 2வும் √3/2ல வரக்கூடிய 2 கேன்சல் ஆகுதா? அப்போ என்ன கிடைக்குது, 2r √3 cos b - c / 2 அப்படின்னு கிடைக்குதா உங்களுக்கு, 2r √3. அப்போ நான் என்ன செய்கிறேன், 2வையும் இங்கே √3 மல்டிப்ளை பண்ணுறேன், 2√3r இன்ட்டு காஸ் b - c / 2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஈக்குவேஷன் 1 பாருங்கள், 2√3r cos b - c / 2 அப்படின்னு LHS ரிசல்ட் கிடைக்குதா? RHS ஈக்குவேஷன் 2ல் பார்த்தீங்கன்னா RHSக்கு என்ன கிடைக்குது, 2√3r இன்ட்டு காஸ் b - c / 2 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டாக? அப்போ ஈக்குவேஷன் 1லையும் ஈக்குவேஷன் 2வையும் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்கா உங்களுக்கு. அப்போ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக LHS = RHS அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? LHS = RHS அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃப்ரம் 1 and 2 we get LHS = RHS. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. சரிங்களா?
ரைட். அடுத்து பாருங்கள், எக்ஸசைஸில் 7th fifth subdivision. In a triangle ABC, prove the following. Fifth subdivision பாருங்க, a plus b divided by a minus b. Okay, a plus b divided by a minus b equal to tan a plus b divided by 2 cot a minus b divided by 2 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, a plus b divided by a minus b equal to tan a plus b divided by 2 into cot a minus b divided by 2 ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, சொல்யூஷன் பாருங்க, by using sin formula யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, sin formula தெரியும் என்ன உங்களுக்கு அப்படின்னா, sin formula equal to a by sin a equal to b by sin formula a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to 2r அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதில் a ஓட வேல்யூ என்னன்னு சொல்லுவீங்க, 2r sin a. அதேமாதிரி b ஓட வேல்யூ என்னன்னு சொல்லுவீங்க, 2r sin b. ஓகே, a by sin a equal to 2rங்கிறப்ப a ஓட வேல்யூ 2r sin a, b by sin b equal to 2r அப்படின்னா b ஓட வேல்யூ 2r sin b, c by sin c equal to 2rங்கிறப்ப c ஓட வேல்யூ 2r sin c அப்படின்னு கிடைக்குது. அப்போ abc கண்டுபிடிச்சாச்சா வேல்யூ. ரைட், இப்போ LHS சைடு எடுத்துக்கிறேன். LHS சைடு பாருங்கள், a plus b divided by a minus b அப்படின்னு இருக்கு. இதில் a ஓட வேல்யூ பாருங்கள் என்ன வந்திருக்கு, 2r sin a. அப்ளை பண்ணுறேன், 2r sin a ப்ளஸ் b ஓட வேல்யூ என்ன வந்திருக்குது, 2r sin b டிவைட் a ஓட வேல்யூ 2r sin a மைனஸ் b ஓட வேல்யூ 2r sin b. abக்கான வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்களா, ரைட். மேலே நியூமரேட்டர் என்ன காமனாக வெளியே எடுக்கலாம், இங்கேயும் 2r இருக்குது, ஃபஸ்ட் டேர்ம்லையும் செகண்ட் டேர்ம்லையும் 2r இருக்குது, வெளியே எடுத்துலாமா. அப்போ 2r வெளியே எடுத்துனா ஃபஸ்ட் டைமில் எது இருக்கும், sin a மட்டும் இருக்கும் ப்ளஸ் sin b. அப்போ sin a ப்ளஸ் sin b அப்படிங்கிறது இருக்கும். டிவைடு கீழே டினாமினேட்டரில் அதே மாதிரி பாருங்கள், 2r sin a மைனஸ் 2r sin b. 2r காமனாக வெளியே எடுத்துறேன். அப்போ sin a மைனஸ் sin b அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள். ஓகே, அப்போ இந்த இடத்துல 2r என்ன ஆகுது, உனக்கு கேன்சல் ஆகுது. உங்களுக்கு 2r என்ன ஆகுது, கேன்சல் பண்ணிடும். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா sin a ப்ளஸ் sin b அப்படின்னு இருக்கா. sin a ப்ளஸ் sin b அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா படிச்சிருப்போம். நம்ம 3.6 எக்ஸசைஸில் ஃபார்முலா படிச்சிருப்போம். sin c ப்ளஸ் sin d அப்படிங்கிறப்ப 2 sin c ப்ளஸ் d டிவைட் பை 2 cos c மைனஸ் d டிவைட் பை 2 ஃபார்முலா படிச்சிருப்போம். ஓகே, பட் a bன்னு இருக்குது. அப்போ என்ன எழுதுவீங்க, ஃபார்முலா 2 sin a ப்ளஸ் b டிவைட் பை 2 இன்ட்டு cos a மைனஸ் b டிவைட் பை 2 அப்படின்னு. ஓகே, டிவைடு அதேமாதிரி கீழே டினாமினேட்டரில் sin a மைனஸ் sin b, 2r கேன்சல் ஆகுது. sin a ப்ளஸ் sin b கூறிய ஃபார்முலா எழுதிக்கிறேன், sin a மைனஸ் sin b கூறிய ஃபார்முலா. ஓகே, sin a மைனஸ் sin b அப்படிங்கிறதுக்குரிய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 2 cos a ப்ளஸ் b டிவைட் பை 2 இன்ட்டு sin a மைனஸ் b டிவைட் பை 2 அப்படிங்கிறது. ஓகே, 2r கேன்சல் ஆகுது. sin a ப்ளஸ் sin b கூறிய ஃபார்முலா நியூமரேட்டர் எழுதிக்கிறேன், டினாமினேட்டரில் sin a மைனஸ் sin b கூறிய ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஓகே, sin a ப்ளஸ் sin b கூறிய ஃபார்முலா 2 sin a ப்ளஸ் b டிவைட் பை 2 cos a மைனஸ் b டிவைட் பை 2. ஓகே, டிவைடு sin a மைனஸ் sin b கூறிய ஃபார்முலா 2 cos a ப்ளஸ் b டிவைட் பை 2 sin a மைனஸ் b டிவைட் பை 2 அப்படின்னு. ஓகே, 2 என்ன ஆகுது, கேன்சல் ஆகுதா. ரைட், இந்த இடத்துல பாருங்கள், ஆர்குமெண்ட்டில் sin a ப்ளஸ் b டிவைட் பை 2 அதேமாதிரி cos a ப்ளஸ் b டிவைட் பை 2 ஆர்குமெண்ட் சேமாக உங்களுக்கு a ப்ளஸ் b டிவைட் பை 2 சைனோட ஆர்குமெண்ட்டில் a ப்ளஸ் b டிவைட் பை 2, இங்கேயும் பார்த்தீங்கன்னா காசோட ஆர்குமெண்ட்டில் a ப்ளஸ் b டிவைட் பை 2 ஆர்குமெண்ட் சேம் அப்படிங்கிறப்ப sin பை cos என்ன எழுதிக்கலாம், tan எழுதிக்கலாமா. ஆர்குமெண்ட் சேம், அதனால் sin பை cos என்ன எழுதிக்கலாம், tan. அப்போ tan ஆர்குமெண்ட் என்ன உனக்கு, a ப்ளஸ் b டிவைட் பை 2 அப்படிங்கிறது. சரிங்களா, ரைட். அடுத்தது பாருங்கள், காசோட ஆர்குமெண்ட்டில் a மைனஸ் b டிவைட் பை 2 வந்திருக்கு. இங்கே கீழே டினாமினேட்டரில் சைனோட ஆர்குமெண்ட்டில் a மைனஸ் b டிவைட் பை 2. ஓகே, ஆர்குமெண்ட் சேம் அப்படிங்கிறப்ப cos பை sin அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம், cot அப்படின்னு எழுதிக்கலாமா. cos பை sin அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம், நீங்கள் cot அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ cot a மைனஸ் b டிவைட் பை 2 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ tan a ப்ளஸ் b டிவைட் பை 2 வந்துருச்சு இன்ட்டு cot a மைனஸ் b டிவைட் பை 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதான் என்ன உங்களுக்கு RHS சைடு. அப்போ LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேவா, ஹென்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ.